மேற்கு வங்கத்தில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட தேர்தலில் பிற்பகல் 1 மணி வரை 61% வாக்குகள் பதிவு. பாஜக சூழ்ச்சி செய்து தேர்தலில் வெற்றி பெற நினைப்பதாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மேற்கு வங்கம் மாநிலம் பவானிபூர் தொகுதியில் வாக்குச்சாவடிக்குள் சென்ற பாஜக வேட்பாளரை விரட்டியடித்த பொதுமக்கள். பாஜக வேட்பாளரை முற்றுகையிட்டவர்கள் மீது மத்திய பாதுகாப்பு படையினர் தடியடி நடத்தியதால் பதற்றம். தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இன்று மாலை 6 மணிக்கு மேல் வெளியாக உள்ளதால் பெரும் எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும். சென்னை மற்றும் புறநகரில் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் அரசுக்கு 1 பைசா கூட இழப்பு ஏற்படவில்லை. 1987 முதல் ஒரே நடைமுறைதான் பின்பற்றப்படுகிறது என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். ஒரு கட்சிக்கு ஆதரவாக ஒன்றிய அரசின் புலனாய்வு அமைப்புகள் செயல்படுகின்றன என்றும் குற்றச்சாட்டு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனுக்கு எதிராக இந்து முன்னணி நிர்வாகி தொடர்ந்த வழக்கு ரத்து. புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. உதகை கல்லட்டி மலைப்பாதை வழியாக சுற்றுலா வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை. TN 43 மற்றும் உள்ளூர் வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. தமிழ்நாட்டிற்கு மே மாதத்திற்கான 2.5 TMC தண்ணீரை காவிரியில் திறந்துவிட வேண்டும். கர்நாடகாவுக்கு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு. ஒன்றிய அரசின் கிரேட் நிக்கோபார் மேம்பாட்டு திட்டம் நாட்டின் மிகப்பெரிய ஊழல். வளர்ச்சி என்ற பெயரில் அதானிக்காக 160 சதுர கிலோமீட்டர் மழைக்காடுகள் அழிக்கப்படுவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ள அதிகாரிகளுக்கு சென்னையில் சிறப்பு பயிற்சி. 234 தொகுதி தேர்தல் அதிகாரிகளும் பயிற்சியில் பங்கேற்பு. வெறுப்பு பேச்சு மற்றும் வதந்தி பரப்புவதால் சகோதரத்துவம் மற்றும் அரசியலமைப்பு பாதிக்கிறது. வெறுப்பு பேச்சு நடந்தால் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவது அவர்களுடைய கடமை என உச்சநீதிமன்றம் கருத்து. உடல் வெப்பத்தை தணிக்க சட்டப்பையில் வெங்காயம் வைத்திருந்தால் போதும் என ஒன்றிய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா சர்ச்சை பேச்சு. வெங்காயம் உடல் வெப்பத்தை தணிக்காது என மருத்துவர்கள் விளக்கம். அமெரிக்காவைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்தின் மின்சார ஏர் டாக்ஸி சோதனை வெற்றி. விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என தகவல். IPL கிரிக்கெட் தொடரில் இன்று மும்பை இந்தியன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை. மும்பையில் நடைபெறும் போட்டிக்காக இரு அணிகளும் தீவிர பயிற்சி.